இந்த முருங்கைக்கீரையை வச்சு முருங்கைக்கீரை பொடி தான் செய்ய போகிறோம். இப்போது எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரையை நல்லா உருவி அலசி இது மாதிரி நல்லா ஈரம்லாம் இல்லாமல் துணியில் போட்டு நல்லா ஆற வச்சு நல்லா ஈரம் இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை நல்லா வறுத்து எடுத்துடலாம். நல்லா முறுமுறுன்னு வர மாதிரி வறுத்து எடுத்துடணும். முருங்கைக்கீரை பொடி அரைக்கிறதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை வந்து நான் கழனிலேருந்து உடச்சின்னு வந்தோம். அதனால் ஒரு கத்திக்கு மேலே இருக்கும். அதை வந்து உருகி அலசி எடுத்து வச்சுருக்கேன். இந்த அளவு கீரைக்கு வந்து உங்களுக்கு பொடி எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோ கீரை எடுத்து நீங்கள் செஞ்சுக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி மசாலாலாம் போட்டு கலந்து. இப்போது முருங்கைக்கீரை பொடி செய்யறதுக்கு அரை கப்பு, இந்த கப்பில் அரை கப்பு அளவு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 2 பூண்டு உரித்து தோல் உரித்து எடுத்து வச்சுருக்கேன். இந்த கப்புலேயே வந்து ஒரு அரை கப்பு அளவு கடலைப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 12 காஞ்சி மிளகாய். இது வந்து காரம் இருக்காது, நாட்டு மிளகாய், அதனால் காஞ்சி மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். கோலி சைஸ் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் வந்து பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முருங்கைக்கீரை பொடி ஸ்டவ் பற்ற வச்சுட்டு கடாயில் முருங்கைக்கீரையை விதமான தீயில் வறுத்து எடுத்துக்கலாம். முறுன்னு வர மாதிரி வறுத்து எடுத்துடணும். இது போல் கீரையை நல்லா திருப்பி விட்டுக்கின்னு வறுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா முறுன்னு நல்லா வறந்து வரணும். நல்லா வறுபட்டுச்சு. முருங்கைக்கீரை எடுத்து வேறு பாத்திரத்தில் ஆற வச்சிடலாம். முருங்கைக்கீரை நல்லா ஆறட்டும். இந்த பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாயெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். காஞ்சி மிளகாவை வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பு அரை கப்பு சேர்த்து வறுத்துக்கலாம். உளுத்தம்பருப்பும் மிளகாவும் நல்லா செவந்துடுச்சு. இதை எடுத்து வேறு தட்டில் கொட்டிக்கலாம். இப்போ கடலைப்பருப்பை எடுத்துக்கலாம். இதுலேயே புளியும் போட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்புலாம் நல்லா வறுந்துச்சுன்னா தான் இடிச்சோம்னா வந்தால் பிசுபிசுப்பு இல்லாமல் இருக்கும் இந்த புளி. கடலைப்பருப்பு வந்து சரியாக வறுபடாது, அதனால் தனியாக வறுக்கிறேன் நான். இப்போ உளுத்தம்பருப்பும் மிளகாயும் சேர்த்து எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். போதும், நல்லா செஞ்சிடுச்சு. பருப்பெல்லாம் இறக்கி வச்சு ஆற வச்சுக்கலாம். ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த பூண்டு வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இது போல் எண்ணெயில் வறுத்து எடுத்தால் தான் நம்ம ஒரு மாதம் கூட வச்சுன்னு இருக்கலாம். அந்த பொடியை கெடாமல் இருக்கும். இது போல் நல்லா வறுத்து எடுத்து செஞ்சுக்கலாம். பச்சைடு போட்டால் வந்து கெட்டுடும். அதனால் இது மாதிரி வறுத்து எடுத்து ஆற வச்சு நல்லா இடித்து ஒரு கண்ணாடி பாக்ஸில் போட்டு வச்சிட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஒரு மாதம் வரைக்கும் கெடாது இந்த பொடி. அப்போ போட்டு சாப்பிடலாம். நம்ம இந்த அளவுக்கு வறுத்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சு தனியாக வச்சுக்கலாம். நல்லா ஆறட்டன்ட்டு நம்ம உரலில் போட்டு இடிச்சிக்க போகிறோம். இந்த பாருங்கள், நல்லா முறுன்னு ஆறிடுச்சு முருங்கைக்கீரை. இப்போ வந்து உரலில் போட்டு நம்ம இடித்து எடுத்துக்கலாம். உரல் கழுவி சுத்தம் பண்ணி நல்லா ஆற வச்சு இது போல் ஈரம் இல்லாமல் வச்சுருக்கிறேன். இதில் வந்து நம்ம முதல்ல மிளகாயம், அந்த பருப்பு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, புளியெல்லாம் முதல்ல இடிச்சிடலாம். கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, மிளகாயெல்லாம் சேர்த்துட்டோம் உரலில். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்து அதிலே நம்ம இடிச்சிக்கலாம். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். பத்தலாம் அப்புறமா போட்டுக்கலாம். நம்ம பார்த்துங்க சேர்த்து இடிச்சிக்கலாம். இப்போ இந்த தனியாக இடிச்சு விடுவோம். ஒன்றா கலந்து பாருங்கள், இந்த அளவுக்கு மசிஞ்சு வந்துருக்குது. இன்னும் மசினும். பெருங்காயத்தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதில் சேர்த்து இடிச்சு மிக்சியில் கூட அரைச்சிக்கலாம் அந்த பொடியை. இருந்தாலும் உரலில் இடிச்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால தான் நான் உரலில் இடிக்கிறேன்.
பாருங்கள் இந்த அளவுக்கு மசிஞ்சிருக்கு பருப்புலாம் மிளகாலாம். நான் அது வந்து இதை தனியாக எடுத்துடுறேன். கீரை இதிலே போட்டோம்னா மசிஞ்சு வராது, அதனால் தனியாக அரைச்சிக்குவாங்க. இப்போ நம்ம கீரையை சேர்த்து இடிச்சிக்கலாம். அரைச்சி பாருங்க, ஒரு முருங்கை ஒரு முருன்னு வறுத்தோம்னா நம்ம வந்து இந்த முருங்கீரையை சீக்கிரமாக மசிஞ்சிடும். விதமாக வறுக்கணும், ரொம்ப நேரம் ஆகும் கொஞ்சம், இருந்தாலும் நல்லாயிருக்கும். அந்த மாதிரி வறுத்தோம்னா தான் முருங்கீரை நல்லா வறுத்தாதான். அது போல் ரொம்ப நேரம் நம்ம ஒரு மாதம் அப்படி வச்சுருந்தோம்னா கூட கெடாது முருங்கீரை பொடி. ஏற்கனவே பருப்பு பொடியில் நம்ம உப்பு சேர்த்துட்டோம். இந்த கீரைக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து இடிச்சுக்காங்களா. பாருங்கள் நல்லா மசிஞ்சிடுச்சு முருங்கீரை கூட, அளவுக்கு மசிஞ்சு வந்துருக்குது. இப்போ வந்து இந்த பருப்பு பொடியும் சேர்த்து இடிச்சிடலாம். பருப்பு பொடியும் சேர்த்து கலந்துக்கலாம், ரெண்டுத்தையும் போட்டு இடிச்சு. அவ்வளோதான், போதும். அந்த அளவுக்கு மசிஞ்சது எடுத்துடலாம். முருங்கீரை பொடியாக எடுத்தாச்சு. இந்த அளவு முருங்கீரை பொடி இருக்குது. அதில் வந்து இந்த பூண்டு சேர்த்து நல்லா இடித்து எடுத்துக்கலாம். அதில் போட்டோம்னா வந்து சரியாக இடிக்க முடியாது, அதனால் தனியாக இடித்து அதில் சேர்த்துடலாம். எண்ணெயில் வறுத்துருக்குறோம்ல, அதனால் பிசு பிசுன்னு பிடிச்சிக்கும், மசியாது. அதனால் கொஞ்சமாக பொடி வச்சு அதில் இடித்து சேர்த்து அதில் கலந்துடணும். அதையும் இடிச்சிடலாம் நைஸாக. பூண்டு இது மாதிரி வறுத்து போடும்போது வாசனை நம்ம நல்லா கம்மன்னு பூண்டு வாசனையோட சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா இந்த மாதிரி மசிஞ்சிடுச்சு. முருங்கீரை பொடியில் கலந்துடலாம். எண்ணெய் தான் இது, தண்ணி கிடையாது, அதனால் ஒன்றாகாது. நல்லா கலந்து விட்டுடலாம். பாருங்கள், முருங்கைக்கீரை பொடி நல்லா இந்த பூண்டுலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து விட்டுட்டேன். உப்பு காரம்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம், கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நல்லா இருக்குது. அந்த புளி மிளகா பூண்டு அதோட வாசனைலாம் கமன்னு நல்லா இருக்குது. கீரையோட மனமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அருமையான முருங்கீரை பொடி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சூப்பராக வந்துருக்குது. உப்பு காரம் புளிப்பு எல்லாமே நல்லா இருக்குது. சாப்பாட்டுக்கு சுட சுட சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை இருந்தால் இதே போல் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இது வந்து முருங்கீரை வந்து தினமும் நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே ஒரு ஸ்பூன் போட்டுன்னு சாப்பாட்டில் பிசைஞ்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா வந்து குழம்பு ஊற்றியும் சாப்பிட்லாம். தினமும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும்னா வந்து கை கால் வலி மூட்டு வலி ரத்தம் இல்லாதவங்களுக்கு கூட நல்லா ரத்தம் உற்பத்தி ஆகும். இரும்பு சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் முருங்கீரை எல்லா கீரையும் கிடைக்கலனா கூட முருங்கீரை வந்து ஈஸியாக கிடைக்கும். அதனால் இந்த மாதிரி பொடி செஞ்சு நீங்களும் தினமும் சாப்பிட்டு பாருங்கள். இது போல் முருங்கீரை பொடியை நீங்களும் அரைச்சி ஒரு பாட்டிலில் போட்டு வச்சுக்கினீங்கன்னா அடிக்கடி எடுத்து நம்ம சாப்பிட்லாம். இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.